ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து எண்ணெய் மாங்காய் ரெசிபி வந்து எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஆவக்காய் மாங்காய் வந்து எப்படி போடலாங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் மாங்காய் ரெசிபி. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து உப்பு போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா ஷஃபில் பண்ணிவிட்டு ஒன் டே ஃபுல்லாக ஊறட்டும். ஒன் டே நல்லா மாங்காய் ஊறணும். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கடுகு ஒரு கரண்டி எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடியானதுக்கப்புறமா அந்த மாங்காயில் அது வந்து சேர்த்துடலாம். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காரப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அந்த கிண்ணத்தில் வந்து ஒரு 1/4 கிண்ணம் வந்து காரப்பொடி சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கலருக்காக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்து ஊற வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ ஒரு பேன் வந்து நல்லா சுட வச்சுக்கோங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணத்தில் வந்து 1 கிண்ணம் நாங்கள் எடுத்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த மாங்காய் அதில் வந்து ஊற்றிடலாம். ஸோ இந்த ஊறுகாய்க்கு இந்த மாதிரி எண்ணெயை நல்லா காய்ச்சி ஊற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா எண்ணெய் மிதக்கணும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து ஒரு 2-3 நாள் நல்லா ஊறினதுக்கப்புறமா நீங்கள் பாட்டிலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அந்த ஊறின டயத்தில் வந்து நீங்கள் உப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெய் நல்லா மிதக்கணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஊறுகாய் ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் காரம் உப்பு எல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிட்டு அப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இன்கேஸ் பத்தலைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரம் உப்பு எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.